Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுடைய போட்டோ வந்து delete ஆயிடுச்சு அப்படினா அது ரொம்ப ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல முழுக்க சொல்லியிருக்கோம். உங்களுடைய delete ஆன போட்டோ உங்களுடைய மெமரி கார்டு ஃபார்மட் ஆயிடுச்சுனாவோ இல்ல நீங்க தெரிஞ்சு delete பண்ணிருப்பீங்க, தெரியாம கூட delete பண்ணிருப்பீங்க. சோ அந்த போட்டோ வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். உங்களுடைய மெமரி கார்டுல இருந்தோ உங்களுடைய போன்ல இருந்தோ இல்ல உங்க பென் டிரைவ்ல இருந்தோ உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்தோ delete ஆயிடுச்சு அப்படினா ரொம்ப ஸ்லோவாவா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் இதை வந்து எப்படி ரெக்கவரி பண்றது உங்களுடைய போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரியும். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அது பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும். இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜ்ல வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது முழுக்க லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் இதை வந்து நீங்க ட்ரை பண்ண முடியும். உங்ககிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும், அந்த லேப்டாப்ல கூட ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இதை பயன்படுத்த முடியும். இதை வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல முழுசா பாருங்க. இந்த இடத்துல தெரியும் deleted ஃபைல் ரெக்கவரி, SD கார்டு ரெக்கவரி, இதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே போட்டோ ரெக்கவரி, அது மட்டும் இல்லாம உங்களுடைய லேப்டாப்ல டெலிட் ஆனது, ஹார்ட் டிஸ்க்ல டெலிட் ஆனது, பென் டிரைவ், மெமரி கார்டு, கேமரா, இந்த மாதிரியான இதுல வந்து உங்களோட டாக்குமெண்ட், போட்டோ, வீடியோஸ், ஆடியோ, இமெயில், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆனது வந்து ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுலயே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இது பர்ச்சேசிங் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்க, ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்டூடியோ வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஃபோட்டோ, வீடியோஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பே பண்ணி தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுவாங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் இருக்க மூலியமா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட் கொடுக்காம ஒன் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டா போதும், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இதே மொபைல் ஷாப் வச்சுருப்பாங்க, மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணனும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படினு சொல்லிட்டு காமிக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஏதாச்சும் வீடியோ, போட்டோ இந்த மாதிரி வச்சிருந்து டெலீட் ஆயிருச்சு அப்படினா அதை வந்து கிளிக் பண்ணி எந்த டிரைவ்ல வந்ததோ அதை வந்து கீழே ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படினா அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து இதுல வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்க போட்டோ, ஃபைல்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் டெலீட் ஆயிருச்சு அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல வந்து கொடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பென் டிரைவ், மெமரி கார்டு இது எல்லாமே இதுல வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுல இருக்க டெலிட் ஆன போட்டோ எல்லாமே ரொம்ப தெளிவா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல செலக்ட் லொகேஷன் அப்படின்னு இருக்கு. ரீசைக்கிள் பின், அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க போட்டோஸ் வச்சிருப்பீங்க, அதை வந்து டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரீசைக்கிள் பின் போகும். அந்த ரீசைக்கிள் பின்ல இருந்து டெலிட் ஆனதை கூட இது மூலமா எடுக்க முடியும். இந்த ரீசைக்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டெஸ்க்டாப்ல நீங்க ஏதாச்சும் போட்டோ வச்சிருந்திருப்பீங்க, அது டெலிட் ஆயிடுச்சுன்னா கூட இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா நீங்க எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் செலக்ட் ஃபோல்டர். செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னா நீங்க பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து போட்டோ வச்சிருப்பீங்க, அந்த போட்டோ வந்து உள்ள ஹைட் ஆயிருக்கலாம், இல்ல நீங்க லாக் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல மறந்துருப்பீங்க, இல்ல டெலீட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த ஃபோல்டர் அப்படிங்கறத எந்த டிரைவை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் நீங்க கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிருக்கு. உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியா வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய கிராஸ் ஆன கம்ப்யூட்டர் வந்து நீங்க திருப்பியும் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வீடியோ ரிப்பேரிங். வீடியோ ரிப்பேரிங் அப்படின்னா என்னன்னா ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எல்லாமே காமிக்கும், பட் அந்த வீடியோ வந்து பிளே ஆகாது. அந்த வீடியோ வந்து இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க உள்ள கொண்டு வந்து பண்ணீங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியா வந்து இதை வந்து நீங்க வெளியே அவுட்புட்டா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் வீடியோ ரெக்கவரி அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ அட்வான்ஸ் வீடியோ ரெக்கவரினா எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிடுச்சோ அதே குவாலிட்டியில் நீங்க வந்து எடுக்க முடியும். இதில் வந்து நிறைய குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AVI, MOV, MP4 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிரைவில் வச்சுருந்தீங்களோ அந்த டிரைவை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிடும். இப்போ நான் வந்து என்னுடைய பென் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ இதான் என்னுடைய பென் டிரைவ், ஓகேங்களா? ஸோ இந்த பென் டிரைவில் வந்து உள்ள வந்து எதுவுமே கிடையாது. நான் ரியலாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. என்னுடைய பென் டிரைவ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு என்னுடைய எக்ஸ்டர்னல் டிவைஸில் பென் டிரைவை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய பென் டிரைவில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆச்சோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும். இப்போ ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆன உடனே
என்னுடைய ஃபோட்டோ இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது வந்து டெலீட் பண்ணேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உண்மையாலுமே ஒர்க் ஆகுதா இல்லை இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோசரம் இப்போ நான் டெலீட் பண்ண ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். பட் இப்போ நான் மறுபடியும் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஜி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது டிரைவு. என்னோட மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி இந்த ஜி டிரைவை நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஒரு ஃபைலுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஃபோட்டோஸ் இந்த இடத்துல காமிக்கும். இந்த இடத்துல மொத்தமாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு பர்டிகுலர் ஃபோட்டோ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கிளிக்கை பண்ணிவிட்டு ரெக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரெக்கவரில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து அந்த அப்படிங்கிற டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண போகிறேன். ரெக்கவர் கொடுத்துட்டேன். ஸோ ரெக்கவர் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் காமிச்ச ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். இப்போ நான் டெலிட் பண்ண ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் தெரிஞ்சு டெலிட் பண்ணியிருந்தாலும் தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ வந்து டெலிட் ஆயிருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போல நியூஸ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.